வணக்கம், நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதையை படிக்கலாம். எதுக்காக என்ன அவசரமா கூப்பிட்ட? கடற்கரை சாலையில் காரை நிறுத்திவிட்டு சுஜிதாவிடம் கேட்டானா ஆகாஷ். சொல்றேன், சொல்லத்தானே கூப்பிட்டேன். அதுக்கு முன்னால ஏதாவது சாப்பிடலாமே என்றாள் சுஜி. சுண்டல் வாங்கலாமா என்றான். பரம்பரை புத்தி போகுதா பார். அவள் கிண்டல் அடிக்க அவன் முகம் ஒரு வினாடி சுருங்கியது. அந்த ரெஸ்டாரண்ட்ல சமோசா சுண்டல் சாப்பிட்டபடி சொல்றேன், வாங்க என்றாள். அவள் காரை விட்டிறங்கி நடந்தாள். காலியாக இருந்த ஒரு டேபிளில் அமர்ந்தார்கள். அன்னைக்கு சினிமா தியேட்டர்ல கண்டுக்காம போனதுக்கு இன்னும் கூட உங்களை பழி வாங்கணும்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள வேற ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. நீங்க பிழைச்சிக்கிட்டீங்க என்றாள். என்ன பிரச்சனை? அவன் சமோசாவுக்கு சொல்லிவிட்டு கேட்டான். நம் காதல் மும்பை வரை நார ஆரம்பிச்சிடுச்சு தெரியுமா என்றாள். ஆக நம் காதலை சாக்கடைன்னு சொல்லாம சொல்றியா? சிச்சி, அப்படி இல்லப்பா. பின்ன எப்படி? போன மாசம் என் அங்கிள் ஒருத்தர் பிஸ்னஸ் விஷயமா இங்க வந்திருக்கார். அவர் எதேச்சியாக நம்ம 2 பேரையும் சேர்த்தாப்புல எங்கேயோ பார்த்திருக்கார் போல. அப்புறம் ஹாஸ்டலுக்கும் வந்திருக்கார். அப்பவும் நான் இல்லையா, உடனே கிளம்பி ஊருக்கு போய் விஷயத்த சந்தேகங்கிற பேர்ல அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டார் போல் இருக்கு. அம்மா 2 நாள் முந்தி ஃபோன் போட்டு என்னை காய்ச்சி எடுத்துட்டாங்க என்றாள். உங்க வீட்டுல எதிர்ப்பு இருக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே சுஜி? ஆனா இவ்வளோ சீக்கிரம் விவகாரம் தெரிஞ்சு போயிடுன்னு நான் நினைக்கல. எப்படியாவது சமாளிச்சிடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள கதையே மாறுது என்றாள். என்ன சொல்றாங்க அம்மா? படிச்சு கிழிச்சது போறோம், உடனடியா ஊர் வந்து சேருன்னு வழக்கமா எல்லாரும் சொல்ற மாதிரி தான் சொல்றாங்க. இப்போ என்ன செய்ய போற சுஜி? முடியாதுன்னு அம்மா கிட்ட உறுதியா சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க பணம் அனுப்பினாதானே அங்க இருப்ப, பணத்தை கட் பண்ணிட்டா என்ன செய்வேன்னு கேட்டாங்க. ரொம்ப இக்கட்டான நிலைமையாச்சே. ஆகாஷ் கவலையோடு பார்த்தான் அவளை. எங்க அம்மா என்ன மாதிரி 5 மடங்கு பிடிவாதக்காரி ஆகாஷ். படிப்பு பாதியில நிக்கிறத பத்தி கூட நான் கவலைப்படல. 2 நாள் முந்தி வந்த ஒரு செய்தி தான் என்னை கலங்கடிக்குது என்றாள் சுஜி. என்ன செய்தி சுஜி? என்னைய பிடிச்சு சம்சார கடல்ல தள்ளிவிட அவசர அவசரமாய் ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அடுத்த வாரம் என்னை கூட்டிட்டு போக அம்மாவும் மாமாவும் வராங்க இங்க. நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குது ஆகாஷ். எனக்கு என்ன செய்யறதுனே புரியல. எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க போறேன்னு தெரியல. அதான் உங்களை உடனே வர சொன்னேன் என்றாள் சுஜி. என்ன செய்யலாம் சொல்லு சுஜி என்றான் ஆகாஷ். என்ன ஆகாஷ், நான் பதறிக்கிட்டு இருக்கேன், நீங்க இவ்வளோ கேஷுவலா கதை கேட்குற மாதிரி கேட்குறீங்க என்றாள். காதல்னாலே பிரச்சனைகள் வரத்தானே செய்யும் சுஜி. பயந்தாலோ பதறினாலோ சரியாயிடுமா? யோசிப்போம், இதுலேருந்து மீண்டு வர வழி ஏதாவது யோசிப்போம் என்றான் ஆகாஷ். நீங்க யோசிச்சு சொல்றதுக்குள்ள அவங்க என்னை அள்ளிட்டு போய் எல்லா விஷயத்தையும் முடிச்சிடுவாங்க ஆகாஷ் என்றாள் சுஜி. அவசரப்படாத சுஜி. சட்டப்படி யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. யோசிக்காம எந்த முடிவும் நாம் இப்போ எடுக்க முடியாது. 2 நாள் எனக்கு டைம் கொடு, ஒரு நல்ல முடிவா எடுப்போம். நீயும் யோசி, உனக்கு தோன்ற வழி நல்ல வழியா இருந்தா நாம் அதையே டிசைட் பண்ணுவோம் என்றான் ஆகாஷ். ஊருக்கு திரும்பி போற நிலைமை வந்தா உங்களை நான் சும்மாவே விடமாட்டேன் ஆகாஷ் என்றாள். ஆகாஷ் சிரித்தான். மிரட்டாதே, எழுந்து வா என்றான். அவளை ஹாஸ்டல் அருகில் இறக்கிவிட்டு வீட்டுக்கு வந்தான். அவளிடம் நிதானமாக இருப்பது போல் பேசிவிட்டானே தவிர உள்ளூர அவனுக்கு கவலையாகத்தான் இருந்தது. காதலில் மட்டும் தோல்வி என்பது ஏற்படவே கூடாது. காதல் என்பது அபூர்வமான உணர்வு. அது எல்லோருக்கும் ஏற்படுவதில்லை. காதல் தோன்றி காதலிக்கப்படுபவராலும் அது ஏற்கப்பட்டு பின்னர் மற்றவர்களாலும் அங்கீகரிக்கப்பட்டு திருமணம் என்ற சடங்கில் காதலில் ஒரு நிலை முடிந்து மற்றொரு நிலை, முன்பிருந்ததை விட ஆழமான அமைதியான நிலை ஆரம்பிப்பதென்பது அற்புதமான தெய்வீகமானது. அப்படி ஒரு அற்புதமான நிலையைத்தான் காதலிக்கும் ஒவ்வொரு மனசும் எதிர்பார்க்கும், காத்திருக்கும். அது கிடைக்கவில்லை எனில் உயிரை மாய்த்து கொள்ளும் முடிவு கூட சில உள்ளங்கள் செல்ல தயங்குவதில்லை. காதலின் சக்தி அப்படி ஆயினும் மரணத்தில் எல்லாம் ஆகாஷ்க்கு நம்பிக்கை இல்லை. காதல் ஜெயிப்பதற்காக, வாழ்வதற்காக என்பதில் அவனுக்கு நம்பிக்கை உண்டு. போராட வேண்டும், ஜெயிக்க வேண்டும், வாழ வேண்டும். ஆகாஷ் வாழ்வதற்காக என்ன செய்யலாம் என்று யோசித்தான். அம்மாவிடமும் அப்பாவிடமும் சொல்லி கல்யாணம் செய்து கொள்ளலாம். ஆனால் அதிலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அம்மா நிச்சயம் அதற்கு சம்மதிக்க மாட்டாள். அவள் இந்த காதலுக்கு பச்சை கொடி காட்டி இருப்பதே பெண் தங்களை விட பணக்காரி என்பதாலும். எனவே சீரும் சிறப்புமாக அவள் இந்த வீட்டுக்கு வந்தால் தன் மரியாதை பல மடங்கு உயர்ந்துவிடும் என்பதாலும் தான். எனவே திருட்டு கல்யாணத்தையோ பெண் தன் வீட்டை பகைத்து கொண்டு கட்டிய புடவையோடு வருவதையோ அவள் நிச்சயம் விரும்பவும் மாட்டாள், ஆதரிக்கவும் மாட்டாள்.
எனவே திருமணம் என்பது இப்போதைக்கு சரியான முடிவில்லை. பின்ன என்ன செய்யலாம்? அவன் தொடர்ந்து யோசித்தான். இரவு முழுக்க யோசித்ததில் விடியும் வேளையில் ஒரு வழி தேவலை என்று தோன்றியது. 8 மணி வாக்கில் ஹாஸ்டலுக்கு போன் பண்ணினான் ஆகாஷ். சுஜிதா வெளியில் போய்விட்டதாக கூறினார்கள். ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க்கிற்காக போயிருக்க கூடும் என்று நினைத்தான். மாலை 3 மணி வாக்கில் மீண்டும் போன் செய்தான். அப்போதும் அவள் இன்னும் வரவில்லை என்ற தகவல் தான் கிடைத்தது. எங்கேதான் போய்விட்டாள் அப்படி? ஆகாஷ் கவலையோடு போனை வைத்தான். ஒருவேளை ஊர்லேருந்து யாராவது வந்து விட்டார்களா? ஊருக்கு வர சொல்லி அவளை மிரட்டுகிறார்களா? அல்லது அழைத்தே சென்று விட்டார்களா? ஒன்றும் புரியவில்லை அவனுக்கு. இரவு 9 மணிக்கு மறுபடியும் ஹாஸ்டலுக்கு போன் பண்ணினான். நல்ல காலம், ஒரு நிமிடம் இருங்கள் என்று சொல்லிவிட்டு போனார்கள். 5 நிமிடத்தில் சுஜிதா லைனில் வந்தாள். எங்க போயிட்ட சுஜி என்றான் ஆகாஷ். போனை வச்சிருங்க ஆகாஷ், நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். சுஜிதா கிசுகிசுப்பான குரலில் சொல்லிவிட்டு போனை வைக்க என்னாயிற்று ஏதாயிற்று என்று எதுவும் புரியாமல் குழப்பத்தோடு போனை வைத்தான் அவன். ஏதோ பிரச்சனை என்பது மட்டும் புரிந்தது. கவலையாக இருந்தது. அவளிடமிருந்து எப்போது போன் வரும் என்று தவியாய் தவித்தான். மறுநாள் மாலைதான் அவன் செல்போன் அவள் குரலை சுமந்து வந்தது. என்னாச்சு சுஜி என்றான் ஆகாஷ். அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தாங்க ஆகாஷ். ஹோட்டல் ரூம்ல வச்சு நேற்று ஒரு கோடீஸ்வரனே என்னை பொண்ணு பார்த்துட்டு போயிருக்கான். அடுத்த மாசம் கல்யாணங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. நான் எந்த எதிர்ப்பும் காட்டல ஆகாஷ். புலி பதுங்கிறதுக்கு பேர் பயம் இல்லை, அது ஒரு தந்திரம். நாம ஒரு திட்டம் தீட்டிருக்கோங்கிற சந்தேகம் அவங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வலிக்கே போயிடுறாப்புல நடிச்சேன் என்றாள். அவங்களும் நம்பி ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. இனிமேலும் நாம நிதானமா இருந்தா காரியம் கைமீறிடும் ஆகாஷ். கல்யாண ஏற்பாடுகளை ஆரம்பிச்சு நின்று போய் எங்க அப்பா அம்மா அதை அவமானப்படுறதையோ தலை குனிறதையோ நான் விரும்பல. அதுக்கு முன்னாடி நாம ஒரு முடிவுக்கு வந்து அது அவங்க காதுக்கு போகணும். முன்னாடியே தெரிஞ்சா ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்பாங்க. அவமானம் மிஞ்சும். உங்களுக்கு ஏதாவது வழி தோணுச்சா ஆகாஷ் என்றாள் சுஜி. ஒரே ஒரு வழிதான் இருக்கு சுஜி, இப்போதைக்கு அதை தவிர எனக்கு வேற வழி இல்லை என்றான். சொல்லுங்க ஆகாஷ். நீ யார்கிட்டையும் எதுவும் சொல்லாம கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்துடணும் என்றான். மை காட், உங்க வீட்டுல இதுக்கு ஒத்துப்பாங்களா ஆகாஷ் என்றாள். நான் அம்மாவை ஏதாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், நீ வீட்டுக்கு பயந்துக்கிட்டு தான் இங்க வரேங்கிறது மட்டும் அவங்களுக்கு இப்போதைக்கு தெரியக்கூடாது. உன் வீட்டிலேருந்து யாரும் வந்து தகராறு பண்ணினாதான் பிரச்சனை ஆயிடும். அவங்களுக்கு நான் யாரு எங்கே இருக்கின்ற விவரம் ஏதாவது தெரியுமா சுஜி என்றான் ஆகாஷ். இல்லை இல்லை தெரியாது ஆகாஷ், என் ஃப்ரெண்ட்ஸுக்கே நான் இன்னும் விவரம் சொல்லலையே என்றாள் சுஜி. நல்லதா போச்சு. அப்போ ஒன்று செய், ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே ஹாஸ்டல்ல ஏதாவது போய் சொல்லிட்டு கிளம்பிடு. நான் அதுக்குள்ள அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி அவளை சமாளிக்கிறேன் என்றான் ஆகாஷ். தேங்க்யூ ஆகாஷ், நீ கொடுக்குற தைரியம்தான் இப்போதைக்கு எனக்கு டானிக் என்றாள். சுஜிதா குரல் கம்ம சொல்லிவிட்டு போனை வைத்தாள். செல்லை கீழே வைத்த ஆகாஷ் அம்மாவை எப்படி சமாளிக்கலாம் என்று அடுத்த திட்டத்திற்கு யோசிக்க ஆரம்பித்தான். ஏண்டா சாதத்தை உருட்டிக்கிட்டே இருந்தா பசி அடங்கிடுமா என்ன? என்ன யோசனை அப்படி? இரவு சாப்பிடும்போது அம்மா தோலை தட்டி கேட்க திடுக்கிட்டு திரும்பினான் ஆகாஷ். ஒன்னில்லையம்மா என்றான். ரொம்பதான் வலியாதண்ணா, அவளைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேம்மான்னு உண்மையை சொன்னா குறைஞ்சா போயிடுவ. சங்கீதா கிண்டல் அடித்தாள். ஏண்டா ஒரு நாள் அவளை வீட்டுக்கு கூட்டிக்கு வரலாம்ல, அவ எப்படித்தான் இருக்கான்னு நாங்களும் பாக்குறோமே. அம்மா இன்னொரு கரண்டி குழம்பு ஊற்றியபடி சொன்னாள். நாளைக்கு என்ன கிழமை? அவன் யோசனையோடு கேட்டான். நாளைக்கா? ஒரு வினாடி யோசித்த சங்கீதா நகைச்சுவை திங்கள் என்றாள் ராகத்தோடு. நாளான்னைக்கு காதல் செவ்வாய் என்றாள் தொடர்ந்து. அப்பா பக்கென்று சிரித்தார். மற்றவர்களுக்கும் அடக்க முடியாமல் சிரிப்பு வந்தது. ஆகாஷ் தங்கையின் தலையில் செல்லமாக தட்டினான். எதுக்கு என்ன கிழமைன்னு கேட்ட? இல்ல புதன்கிழமை இன்னைக்கு அவளே இங்க வரதா சொன்னா, அதான் கேட்டேன். அப்போ காவிய புதனான்னு சொல்லு. அப்புறம் இன்னொரு விஷயம்மா. என்னடா? அவளுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஹாஸ்டல் சாப்பாடு ஒத்துக்கல, அடிக்கடி ஏதாவது உடம்புக்கு வர்றது. இது தெரிஞ்சதும் அவங்க வீட்டில் கத்துறாங்களாம். படித்தது போதும், அதை விட்டு தொலைச்சிட்டு ஊரோட வந்து சேருன்னு. அந்த படிப்பை எங்கே படி, உன்னை நாங்கள் பார்த்துக்குறோன்றாங்களாம். ஆனால் அவளுக்கு இதில் இஷ்டம் இல்லை. இன்னும் 2 வருஷம்தான், படிப்பு முடிஞ்சிடும். அதுவரை நம்ம வீட்டிலேயே பேயிங் கெஸ்ட்டாக தங்கிக்கலாம்னு கேட்குறா. திடீர்னு அவள் அப்படி கேட்டதும் எனக்கு ஒன்றும் புரியலம்மா. நான் உன்னை கேட்டுட்டு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏம்மா, கல்யாணத்துக்கு முந்தையே அவள் இங்கே வந்து இருந்தா அது நல்லா இருக்குமா?
வேணாம்மா, நான் அவகிட்ட எங்க அம்மாவுக்கு இஷ்டம் இல்லை, நீ வேற ஏதாவது இடம் பார்த்துக்கணும் சொல்லிடுறேன் என்றானா ஆகாஷ். இருடா, என்ன நீயே கேட்குற, நீயே பதிலும் சொல்லிக்கிற, என்னாச்சு உனக்கு என்றாள் அம்மா. அவளுக்கு வயிற்று வலின்னா இவருக்கு பேதியாகுமாம். என்ன கேள்விமா இது? அவங்களுக்கு பிரச்சனைனா ஐயா மனசு துடிக்காம என்ன செய்யும்? இவர் வாழ்க்கையே இப்போ உன் பதில தான் இருக்கு, சரியானா என்றாள் சங்கீதா. ஆகாஷ் சரிதான் என்பது போல் மௌனம் சாதித்தான். அம்மா யோசித்தாள். கல்யாணத்துக்கு முன்னாலேயே இங்கே இருந்தா 4 பேர் 4 விதமா பேசத்தான் செய்வாங்க. ஆனா அதையெல்லாம் பார்த்தா முடியுமா? என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு பெண்ணாக போகிறவ, அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நாம சும்மா இருக்க முடியுமா? அம்மா பேச பேச ஆகாஷின் கண்கள் சந்தோஷத்தில் பளிச்சிட ஆரம்பித்தது. ஹாஸ்டலை காலி பண்ணிட்டு அவளை எப்போ வேணா வர சொல்லு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் ஆகாஷ். என்னம்மா? அவ இங்க இருக்கான்னு எப்ப பாரு அவகிட்ட பேசிட்டு நின்ன, அவளை அனுப்பிடுவேன். சங்கீதா ஒருத்தி வீட்டுல இருக்கான்ற ஞாபகம் இருக்கட்டும் என்றாள் அம்மா. ஆகாஷ் மகிழ்ச்சியோட அம்மாவை கட்டி கொண்டான். நல்ல அம்மா என்றவாறு கொஞ்சினான். டே விடுடா, நான் சொன்ன கண்டிஷனை மீறின? உண்மையில சத்தியமா மீற மாட்டேன், சரியா? அவளை எப்பமா கூட்டிட்டு வரட்டும்? வியாழக்கிழமை? ஓ, அதிரடி வியாழனா? பேஷ். சங்கீதா அவனை கிண்டலடித்தபடி அப்பாவை திரும்பி பார்த்தாள். அவர் முகத்தில் சிரிப்பில்லை, ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தது. இந்த ஏற்பாட்டை அவர் விரும்பவில்லை என்பதை அவர் முகம் சொல்லியது. இருந்தாலும் மௌனமாயிருந்தார். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.